என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை கண்டு இந்த வாக்கினை நீ இன்று முழுமையாக கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக உன் இல்லத்தில் நடக்கின்ற பெருமகிழ்ச்சி ஒன்றை நீ அடையப் போகின்றாய். இன்று இரவு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. உன்னால் அதனை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாளைய விடியலில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து உன்னால் நிச்சயமாக அதனை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கை இப்பொழுது எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, என்ன கிடைக்கப் போகின்றது, இது நாள் வரையிலும் எந்த ஒரு விஷயத்தை எண்ணி நீ வருத்தம் கொண்டாயோ அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை எண்ணி நீ நிச்சயமாக சந்தோஷம்தான் அடையப் போகின்றாய். என் தங்கமே, சற்றென்று ஒரு நாளில் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. ஒரு அதிசயம் நடந்துவிட்டது என்றால் அந்த காலத்திற்கு உன்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்க முடியும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும். என் தங்கமே, நீ எதற்காகவும் இனி கவலைப்பட்டு இத்தனை நாள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன். இதை யாராலும் மறுக்க முடியாது. என் தங்கமே, உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையானது உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து விட்டதாக எண்ணி இனிமேல் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். என் தங்கமே, நீ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் நீ பெறப்போகின்றாய். உன் வாழ்க்கையில் இனி உருவாகப் போகின்றது. ஏனென்றால் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகின்றது. என்னிடத்தில் வேண்டுதல்களை வைத்து என்னிடத்திலே நீ இத்தனை நாளும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாய். என் முன்னால் வந்து அம்மா நீயே கதி என்று சரணடைந்தாய் அல்லவா? இப்பொழுது அனைத்தையுமே உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக தயாராகிவிட்டேன். நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, இத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் நீயும் கஷ்டமே எப்பொழுதும் பெற்று கொண்டு இருக்கின்ற, என்னை விட்டு எப்பொழுது ஒழியும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். இன்று காற்றில் கரைந்த கற்பூரம் போல உன்னிடத்திலிருந்து மறையப் போகின்றது. உன்னுடைய விடியலில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. எந்த பிரச்சனைகளையும் நீ சந்திக்க வேண்டியது இல்லை. எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்க போகின்றது. எப்படிப்பட்ட விடியலை நீ எதிர்பார்த்தாயோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்பட்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தாயோ அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது. உன் மனதிற்குள் வைத்திருந்த சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் பளித்துவிடப் போகின்றது. இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உன் கைகளில் தரப்போகின்றது. எந்த நேரத்தில் என் பிள்ளை என்னவெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்கத்தான் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வேதனைப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய மனதினை பக்குவப்படுத்துவதற்காக என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சவாலாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை மறைத்து வைத்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். இப்போதும் உன் துன்பங்களும் துயரங்களும் உன்னை வாட்டி படைத்த காலங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமானது முழுமையாக உன்னை தழுவப் போகின்றது. இந்த சந்தோஷமான நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற உதவிகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது.
போகின்றது. இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். என் குழந்தைக்கு எந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இதுவரை தடைப்பட்டு நின்றதோ அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உன் வீட்டிலே நடக்கப் போகின்றது. எல்லாம் உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கும். இதற்கு முன்பு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையானது உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், எத்தனை முறை உன்னை சோதனைகளுக்குள் தள்ளி இருந்தாலும், உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும், அந்த வாழ்க்கையிலிருந்து இனிமேல் உனக்கு கொடுக்கப் போகின்றது யார் என்று நினைத்து இனி யாராலும் இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, நம்பிக்கையோடு இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் பொழுது இதற்கான நல்ல பலன்கள் எல்லாம் உன்னிடத்திலே வந்து சேரும். என் பிள்ளையே, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கான மனநிறைவை முழுமையாக கொடுத்துவிட போகின்றது. யாராலும் இதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்துவிட முடியாது. ஆனால் நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பு உனக்கான அத்தனையையும் செய்து கொடுக்க போகின்றது. உன்னிடத்திலே இருக்கின்ற நேர்மையான எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகும். அது மட்டுமல்ல, இந்த அம்மா உன்னோடு தான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உனக்குள் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைத்துவிடும். என் பிள்ளையே, இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல நாட்களாகவே அமையப்போகின்றது என்பது சத்தியமாகும். என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய கோவில் மணி கேட்கின்றதா? அந்த மணியின் ஓசை உனக்கு கேட்கின்றது என்றால் நிச்சயமாக இது 100% பலிக்கும். இந்த அம்மா சொல்வது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இத்தனை நாள் நடந்த விஷயங்களிலிருந்து ஏதேனும் மனக்கஷ்டங்களோ மனக்குழப்பங்களோ வந்திருக்குமே, ஆனால் இனிமேல் அவை எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான முழுமையான மனநிறைவு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். பிரச்சனைகளும் சோதனைகளும் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லோருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதற்கு தீர்வு இருக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, அதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுக்கவில்லை. ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். யாரோ ஒருவரால் மனம் காயப்பட்டு விட்டோம் என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வெறுத்துவிடக் கூடாது. இது போன்ற முடிவுகளை நீ எடுப்பாய் என்று தெரிந்தால்தான் சிலர் உன்னுடைய செயல்களை வேண்டுமென்றே செய்து உன்னை நாள்தோறும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கானது 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. உன்னிடத்தில் யாரேனும் தவறாக பேசினார்களோ தவறாக பழகினார்களோ நீ அவர்களுக்கு உடனடியாக தண்டனையை கொடுத்துவிட வேண்டும். என் அன்பு குழந்தை, எப்பொழுதும் மனநிறைவோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.